வந்து இன்னைக்கு நமக்கு யோகா கற்றுக் கொடுத்தாரு. இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். உங்களுக்கு இந்த பேக் பெயின், இந்த கான்சன்ட்ரேஷன் இது எல்லா பற்றியுமே உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக கற்றுத்தர முடியுமோ கற்றுத்தர போகிறார். எல்லோரும் வந்து கான்சன்ட்ரேட்டாக லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணி மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ. வணக்கம். நல்லா சவுண்டாக சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஒன் மோர் ரவுண்ட். வணக்கம். யோகா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப கஷ்டமான ஆசனங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, யோக் அப்படின்னா கோஆர்டினேட் மைண்ட், பாடி அண்ட் சோல். அதுதான் யோகா. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் படிக்கிறது யோகா தான். நீங்கள் வந்து சிஏ படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. யூ ஆர் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸாமினேஷன், தட் இஸ் யோகா. எவ்ரிதிங் இஸ் யோகா. நம்ம ட்ரை பண்ணுறோம், கார் ட்ரை பண்ணுறோம், ஃபோக்கஸ் ஆன் டிரைவ், while driving, that is concept of yoga. யோகா அப்படிங்கிறதே கோஆர்டினேஷன். எதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னா மைண்ட், பாடி அண்ட் சோல். யாருக்கெல்லாம் மெமரி பவர் ஜாஸ்தி இது ரெசூரன்ஸ்? எல்லாருக்குமே இருக்குன்றத நான் சொல்றேன். எல்லாருக்குமே மெமரி பவர் குட். நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். அதுதான் இங்க நம்ம கிளாஸஸா நம்ம சொல்ல போறோம். எப்படி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண போறோம்? நம்ம கிட்ட இருக்கிற மெமரி பவரை யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். புதுசா என்ன பண்ணலாம்? வல்லாரக்கீரை சாப்பிடலாமா, வல்லார டேப்லெட் சாப்பிடலாமா அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். நம்ம சாப்பிடுற ஃபுட்டே இஸ் எனஃப். ஆனா அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ண போறோம்? த்ரூ பிராக்டிஸ் ஆஃப் யோகா. யோகாங்கிறது ஜெனரல் டேர்ம் தான். எல்லாருமே யோகான ஆசனா அப்படின்னு இல்லாம அதுல 8 லெக்ஸ் ஆஃப் த யோகா அப்படின்னு சொல்றாங்க. அட்டாங்க யோகம். யோகா என்ன சொல்றாங்க? அட்டாங்க யோகம், அத்த யோகம். ரெண்டாவது சொல்லியிருக்காங்க. அட்டாங்க யோகம், அத்த யோகம். இதுதான் வேர்ல்டு வைட்ல சொல்றாங்க. சரிங்களா? யோகாவோட ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷனல் யோகா, ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷனல்னா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம யோகம். எனவே கர்ம யோகம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கர்ம யோகத்துக்கு அப்புறம் பக்தி யோகம். பக்தி யோகம். அடுத்து பாத்தீங்கன்னா பக்தி. நம்ம வந்து கர்ம யோகம்னா என்ன தெரியுமா? கர்ம யோகம் சொல்லுங்க. ப்ளீஸ் இன்ட்ராக்ட் பண்ண நல்லா இருக்கும். ப்ளீஸ் கர்ம யோகம்னா ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்ம ஆக்ஷன் ஓரியன்டடா இருக்கிறது. பிக் கிளாப் பண்ண. நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம சிஏக்கு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றோம், நல்ல ஒர்க் பண்றோம். அதுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மேடம் சொல்ற விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்குறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம வந்து டெய்லி அதுக்காக என்னென்னலாம் நம்ம ப்ரிகாஷனரியாக இருக்கணும் அதெல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எவ்வளோ வரப்போகுது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் அந்த ஒரு இது தேவையில்லை. ஆனால் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக ரிசல்ட் வரும். இதுதான் கர்மயோகம். ஆனால் ஒர்க் பண்ணாமல் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காது. கரெக்டுங்களா? சரி, அடுத்து பக்தி யோகம் சொல்ல முடியுமா? பக்தி யோகம் எதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பக்தி யோகம் சொல்லு. நீங்களே சொல்றீங்களா? குட். வாங்க ப்ளீஸ். பக்தி யோகம்னா என்ன? பண்ற விஷயத்தை வித் டிவோஷன் பண்ணலாம். ரசிச்சு பண்ணணும். என்ஜாய் பண்ணி பண்ணணும். பிக் கிளாப் பண்ணுங்க. பக்தி யோகம் அப்படின்னு சொல்லும்போது ரசிச்சு பண்ணணும், டெடிகேஷனா அர்ப்பணிப்போட பண்ணணும். அதான் பக்தி யோகம். நமக்கு எந்த கடவுள் வேணாலும் பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கைக்கு போகும். அதுதான் நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம டெடிகேஷனா பண்ணாலே போதும். அதான் பக்தி யோகம். கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாது. இதுன்னு நான் சொல்லல, சித்தர்கள் சொல்றேன். நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. நாம வெறும் நம்முடைய பக்தியை மட்டும் இறைவனுக்கு செலுத்தினா போதும். ஆட்டோமேட்டிக்கா இறைவன் நமக்கு கொடுப்பாரு. நாம இதுதான் வேணும் அதுதான் கேட்கணும், இறைவனுக்கு தெரியும். அப்போ நாம என்ன பண்ண போறோம்? பக்தி யோகமும் டெடிகேஷனா பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ராஜயோகம். அடுத்து என்ன? ராஜயோகம். ராஜயோகம் எதுக்கு கீழே வருது பாத்தீங்கன்னா அட்டாங்க யோகம். நம்ம சொல்லணும்ல 8 limbs ஆஃப் த பாடி. அதுதான் நம்முடைய அட்டாங்க யோகம். அதுதான் ராஜயோகம். ராஜயோகம் தான் இன்னைக்கு வேர்ல்டு வைட்ல பேசப்படுகிற யோகம். சரிங்களா? கடைசியா சொல்லப்படுறது ஞான யோகம். நிறைய நாலேஜ், நிறைய விஷயங்களை லிசன் பண்ணு. இப்போ அதுதான் நம்ம பார்க்கணும். மேடம் சொல்றதெல்லாம் அப்படியே லிசன் பண்ணிட்டே இருக்கு. அதை எப்படி ரிஜிஸ்டர் ஆகுது? கேட்டே இருந்தாலும் ரிஜிஸ்டர் ஆகும். ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்காங்க.
15 days செஷனா? எஸ் ஆர் நோ? 15 டேஸா? ஓகே. இந்த 15 டேஸ் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்புறம் டவுட் வந்து அடுத்த செஷன் கேட்பீங்க, திருப்பி கேட்டுட்டே இருப்பீங்க. அப்ப லிசனிங் ஸ்கில் இருக்குல்ல, அதுதான் ஞானம். எல்லாரும் ஞானம்ன்றது ஸ்பிரிச்சுவல் ஞானம் சொல்றோம். இப்போ நான் சொல்றது உங்க சப்ஜெக்ட்டுக்கான ஞானம், அதை நான் சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் ஞானம் இஸ் டிஃபரன்ஸ். அப்போ நம்மளுடைய நாலேஜை கெயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கேட்கணும். மேடம் என்ன சொல்றாங்கன்றது லிசன் பண்ணிட்டே இருக்கணும், நடுவில் போட்டு கேட்கக்கூடாது. இது வந்து அஸ் எ ட்ரெயினரா நானும் சொல்றேன். நம்ம சொல்லி சப்ஜெக்ட் அப்படியே எடுத்துட்டே வராங்க, அப்படியே எடுத்துட்டே வரும்போது நடுவில் டவுட் இருக்கா ஜஸ்ட் நோட், அதுக்கப்புறம் ஃபைனலா கொஸ்டின். ஏன்னா அவங்க ஒரு மெத்தடாலஜியில் எடுத்துட்டே வருவாங்க, அவங்க சொல்றது எல்லாமே கவர் ஆகிடும். அந்த டவுட்ஸ் எல்லாம் எண்ட் ஆஃப் த செஷன். அப்போ லிசனிங்கை இம்ப்ரூவைஸ் பண்ணும். ஒருவேளை அவங்க எடுக்க வர அதுலேயே டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை ஆகிடும். எப்போ ஆகும் தெரியுங்களா? நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வருவீங்க, அதில் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிக்குவாங்க, நீங்கள் டவுட்ஸ்லாம் அதில் கிளாரிஃபை ஆகிடும். சம்டைம்ஸ் ஆகனா நம்ம எந்த ஆஃப் த செஷனில் கொஸ்டின் கேட்கும். ஞானம் அப்படிங்கிறது லிசனிங் ஸ்கில். ஸ்பிரிச்சுவல் ஞானம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பிடிச்ச இறைவன், நமக்கு பிடிச்ச கடவுள், அவர்களை பற்றின சிந்தனையிலே இருக்கிறதா ஞானம். அவங்கள பற்றின புக்கை படிக்கிறது ஞானம், அது ஸ்பிரிச்சுவல். நம்மளுடைய லைஃப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஞானம் வந்து நம்முடைய படிப்பு தான். புரியுதுங்களா? இப்போ வந்து யோகா அப்படின்னா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து மைண்டை வந்து பியூரிஃபிகேஷன். நம்மளுடைய மைண்ட் எப்பவுமே பியூரிஃபிகேஷன் தான் இருக்குது. அது இன்னும் வந்து பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில வழிமுறைகள். யாரெல்லாம் ஏர்லி மார்னிங் நினச்சிருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, சரி 7:30 மணிக்கு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் என்ன தெரியுங்களா? ஏர்லி மார்னிங்ஸ் எழுதிக்கிறேன். நான் வந்து 4 o'clock எழுந்திரிச்சேன். 3:30 to 4 என்னோட டைமிங். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன். 10 o'clock 10:30க்கு அப்புறம் நான் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். அது கூட எல்லாமே ரிலேட்டட் டு யோகா தான். நாளைக்கு என்ன ப்ரிப்பரேஷன், நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போது மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சேன், ஏர்லி மார்னிங். முகூர்த்த நேரம் அப்படி சொல்கிறேன் 4:30 to 6 அவ்வளோ. 4:30 to 6 அந்த டைமில் வந்து நம்ம எழுந்திரிச்சோம்னா மெமரி பவர் வந்து நல்லா வேலை. சரிங்களா? இப்போ நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏர்லி மார்னிங்கில் நல்லா, இல்லை நைட்லாம் படிப்பாங்க, விடிய படிப்பாங்க, 12 மணி 2 மணி 3 மணி வேண்டாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஏர்லி மார்னிங் எழுந்து படிங்க. எப்போ பண்ணுங்க? 4 o'clock. 3:30லேருந்து ஆரம்பிக்கலாம். எப்போ ஆரம்பிக்கலாம்? 3:30. நம்ம நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் 10 o'clock கூட க்ளோஸ் பண்ணுங்க, 9:30 கூட க்ளோஸ் பண்ணுங்க. மார்னிங் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட் ஃபுல்லாக படிக்கிறோம்ல, அதை விட பெட்டராக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ வந்து இதுதான் கனெக்ட் ஆகுது. ஏன் ஏர்லி மார்னிங் படிக்கணும் அப்படிங்கிறது. இது எப்படி அப்படின்னா நம்முடைய ரைட் சைட் ஆஃப் த நாஸ்டல். ரைட் சைட் ஆஃப் த நாஸ்டல யோகத்தில் என்ன சொல்றாங்கன்னா பிங்க் அலை. என்ன பேர் இதுக்கு? லெஃப்ட் சைட் ஆஃப் த நாஸ்டல் என்ன சொல்றாங்க? இடக்கலை. என்ன சொல்றாங்க? இடக்கலை. வலது நாசி அப்படின்றது நம்முடைய பாடியை வந்து ஹீட் பண்ணிட்டே இருக்கும். நம்முடைய பாடி ஹீட் பண்றது இது ரைட் சைட் ஆஃப் த நாஸ்டல். லெஃப்ட் சைட் ஆஃப் த நாஸ்டல் என்ன பண்ணும்? பாடியை வந்து கூல் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ரெண்டுமே தேவை நமக்கு. சரிங்களா? பயங்கரமாக எமோஷனலாக ஒருத்தர் பேசுறாரு, ரொம்ப கோபமாக பேசுறாரு, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காரு. அவருடைய ரைட் சைட் ஆஃப் த நாஸ்டல் எப்படி இருக்கும்? ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரீதிங் நிறைய வரும். எதிராக ரைட்டில் தான் வரும். ஒருத்தர் அமைதியாக இருக்காரு, ஒருத்தர் கோபமாக பேசுறாரு, அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காரு. அவருக்கு எங்கே ஆக்டிவேட் ஆகுது? லெஃப்ட். அதுக்கு வந்து பதில் சொல்றாரு, ரொம்ப சாந்தமாக சொல்றாரு. அவருக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் பேலன்ஸ்டா இருக்கு. அது பேர் சுடுமுனை நாடி. அது பேர் என்ன? சுடுமுனை நாடி. ஒரு தடவை சொல்லலாமா? ரைட் சைடு என்ன? பிங்க் அலை. லெஃப்ட் சைடு என்ன? நாஸ்டல் பேர் என்ன? இடக்கலை. நடுவுல சமநிலையில இருந்து அதுக்கு பேர் என்ன? சுடுமுனை. சொல்லலாமா? ஒன் மோர் ரவுண்ட். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, சென்டர், சமநிலை, சுடுமுனை. ஓகே. சுடுமுனை நாடியில தான் 3:30க்கு ஆக்டிவேட் ஆகும். எதுக்கு நம்ம மார்னிங் ஏஞ்சி படிக்கணும்? சுடுமுனை நாடியில நம்முடைய பிரீத்திங் இருக்கும் எல்லாருக்குமே. நீங்க 3:30க்கு ஏஞ்சி பார்த்தாலும் தெரியும். நான் டெய்லி பார்த்துருக்கேன். 3:30 to 4 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுடுமுனையில தான் ஆக்டிவேட் ஆகும். 4க்கு மேலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பிரீத்திங் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? பிரீத்திங்கை முதல்ல அப்சர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எவ்வளோ ஒன்றாலும் படிக்கலாம். எம்பிபிஎஸ்
யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது அதுக்கான எக்ஸாம்ஸு நீட்டு அதெல்லாம் எழுதுறீங்க, இதுதான் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க? இது மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகுது. குட். அதுலேருந்து சில பேர் சுவிட்ச் ஓவர் ஆகும் தெரியுங்களா, இங்கேருந்து அங்கே வருவாங்க, அங்கேருந்து வருவாங்க. நீங்கள் எது பண்ணாலும் நம்முடைய ப்ரீத்திங் என்ன பண்ணணும்? அப்சர்வேஷன் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல போகிறேன். எவ்வளோ லெட்டர்ஸ் நீங்கள் கேதர் பண்ணுறீங்க அல்லது எவ்வளோ வந்து சம் உங்களுக்கு சம் ரிலேட்டட் தானே, சிஎல்லாம் எப்படி வரும்? சம் தானே, கரெக்ட்? தேரியும் இருக்கு. அப்போ நீங்கள் எதெல்லாம் நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணது நம்முடைய பிரெயின் ஸ்டோரேஜ். சரிங்களா? இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற போது அந்த ஸ்டோரேஜை வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்டோரேஜ் எப்படி பண்ணணும்? ப்ராப்பராக பண்ணுறதுக்கு அப்சர்வேஷன். அதுக்கு பேர் என்ன? அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷனை தான் நம்ம சுழுமுனை அப்படின்னு சொல்றோம். என்ன பண்ணுறோம்? சுழுமுனை. அந்த அப்சர்வேஷன் பண்ண சுழுமுனை ஆக்டிவேட் ஆகும். இப்போ வீட்டில் வந்து கரண்ட் நல்ல இருக்கு, பவர் இருக்கு, நம்ம கிட்ட இது இருக்கு, இன்வெர்டர் இருக்கு. கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம கட் ஆனதே தெரியல. இப்போ லேட்டஸ்ட் இன்வெர்டர் என்ன ஆகுது? கண்டினியூவா அந்த பவர் சப்ளை வந்தது. ஆனால் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சா? நம்ம வீட்டில் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஆனால் கண்டினியூவா அந்த பவர் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி தான் இந்த சுழுமுனை அப்படிங்கிறது இருக்குல்ல, நமக்கு ரைட்டு லெஃப்ட் இது வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கு. இது வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. சப்போஸ் அந்த பேலன்ஸ்ல என்ன ஆகும்? எதுவுமே கட் பண்ணாது, நம்ம பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டே போகலாம். சுழுமுனைங்கிறது ஒரு என்னது? பேலன்ஸ்டா இருக்கக்கூடியது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு இதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது தான் சுழுமுனை. புரிஞ்சுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் தான் இதை சொல்றேன். அதே மாதிரி நாம எப்பவுமே சுழுமுனை நாடிலே இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, எந்த இஷ்யூவும் வராது. இப்போ நம்ம கர்ம யோகம் அதுதான் அது கனெக்ட் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எஃபோர்ட் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கோம். ரிசல்ட்ஸை பற்றி கவலை. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? நாம ஸ்கோர் பண்ண போகிறோம், நான் ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். இப்போ புரிஞ்சிருச்சு. நமக்கு ப்ரீத்திங்கை பற்றி நம்ம சொல்லிட்டோம், நாஸ்ட்ரல் பற்றியும் சொல்லிட்டோம். ரைட் நாஸ்ட்ரல் லெஃப்ட் நாஸ்ட்ரல் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆக்டிவேஷன் பற்றி நீங்கள் பார்க்கணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? எல்லாருக்குமே ப்ரீத்திங் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கு. என்ன டவுட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கு என்ன தெரியுது அதை பற்றி? ப்ரீத்திங் பண்ணா நம்முடைய அப்டமன் பல்ஜிங்கா இருக்குமா? தட் மீன்ஸ் ஏர் பலூன் மாதிரி பெருக்குமா அல்லது ஸ்ட்ரிங்கா இருக்குமா? ப்ரீத்திங் பண்ணா எல்லாரும் ஒரே ஆன்சரா இல்ல டிஃபரன்ஸ்? Okay. Any doubt? No. Correct. Good. Big clap பண்ணுங்க. Breathe in பண்ணும்போது air balloon ஞாபகம் வச்சுங்க. Breathe out பண்ணும்போது string ஆகும். இதுதான் நம்முடைய வேர்ல்டு வைட்ல நம்ம ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்போ பிரீத்திங் பேட்டர்னையே நம்ம லிசன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரீத்திங் எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. பிரீத்திங் நம்ம பண்றோமா? நம்ம தான் பண்றோம். கான்ஷியஸா பண்ண அப்போ யார் பண்றா? சப்கான்ஷியஸா நடந்துருக்கா? வேற ஆன்சர் சொல்ல முடியுமா? எப்படி இது நடக்குது சொல்லுங்க, சொல்லுங்க சார். யாருக்கு தெரியும் ஆன்சர்? எப்படி இது நடக்குது? பிரீத்திங் எப்படி நடக்குது? எஸ் சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க. பிரீத்திங் எப்படி நடக்குது? ஓகே, யாருக்கு தெரியல? தெரியல? ஏதாவது தெரியுமா? நோ ஐடியா. ஓகே, நானே சொல்றேன். நம்ம உடம்புக்குள்ள பிராண ஓட்டம் என்ன இருக்கு? பிராணம் இருந்தாதான் பிரீத்திங் நடக்கும். சரி, எல்லாரும் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா இது வந்துருமா? அவங்களுக்கு என்ன சொல்றது, உயிர் வந்துருமா? அவங்களுக்கு பிராண ஓட்டம் இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்ம உடம்புக்குள்ள பிராண ஓட்டம். சரியா? பேங்க்ல வந்து 10 lakhs இருக்கு. எவ்வளவு இருக்கு? நம்ம செலவு பண்ணிட்டே வரோம். குறைஞ்சிருமா கூடுமா? குறைஞ்சிரும். அது மாதிரி நம்மளுடைய பிராணனை வந்து நம்ம குழந்தையா கருவுல இருக்கும்போது இறைவன் என்ன பண்றாரு? நிறைய பிராணனை கொடுத்துறாரு. நம்ம வளர வளர நம்ம நிறைய விஷயங்கள் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிராணன் இருக்குல்ல, அது குறைய ஆரம்பிக்கும்.
அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும். பிராணன் எங்க கிடைக்கிறது சொல்லு, எங்க கிடைக்கிறது பிராணன்? கிடைக்குதா? பிராணன் எங்க இருந்து வருது? பிராணன் உள்ள இருக்கு, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணணும், பிராணன் அதிகப்படுத்தணும். ஏன்னா குறைஞ்சி போச்சுல, நான் சொன்னேன்ல 10 லட்சம் இருந்தது, அதை குறைஞ்சி இப்போ ₹1 இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ₹1 அவ்வளோ செலவு பண்ணணும். அது இப்படி நிறைய அந்த 10 லட்சத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது எங்க இருக்கு பிராணன்? ஈஸியா சொல்லிடலாம், பிரபஞ்சத்துல டிக்ளேர் பண்ணுங்க. பிரபஞ்சத்துல சரி, அந்த பிராணன் வந்து நிறைய இருக்கு, நம்மளுடைய சுத்தி இருக்கு, நம்முடைய இயற்கையில இருந்து இருக்கு. ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த லெவல் சொல்லணும், அது எந்த இடத்துல? உணவுல எங்க இருக்கு? ஃபுட். நம்ம சாப்பிடுற உணவுல, பீஸா பர்கர்ல இல்ல, சிப்ஸ்ல கிடையாது. நம்ம சாப்பிடுற உணவு அப்படின்னு சொன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, வெஜிடபிள்ஸ். ரைஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கிறோம் ரைஸ் சாப்பிடுறது வந்து நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கு, பட் ரிசர்ச் என்ன தெரியுங்களா? ரைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ரைஸ் இஸ் கார்போஹைட்ரேட். ரைஸ் இஸ் கார்போஹைட்ரேட். அப்ப அது வந்து நம்ம ஃபுட்ல நிச்சயமா பிராணன் இருக்கு. அப்போ நம்ம உணவு சாப்பிடுறோமா? எஸ் ஆர் நோ? எஸ். ஆனா ஃபில் பண்றோமா? ப்ராப்பரா சாப்பிடுறோமா? ஃபில் பண்றோம். ப்ராப்பரா சாப்பிட்டானா அது பிராணசக்தி. சரி, பிராணசக்தி நான் சொல்லிட்டேன், ஃபுட்ல இருக்கு, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அப்படி சொல்லுவோம். அதை வந்து குக் பண்ணி எடுக்கிறோம். அது நார்மலா எல்லாருமே குக் பண்ணி, நோ டவுட். அது வந்து அதிகமா பிராண ஓட்டம், பிராணசக்தி அப்படிங்கிறது கிரீன்ஸ் ரிலேட்டட். கிரீன்ஸ் அப்போ நாம எடுத்துக்கிறதுல எவ்ரி வீக்ல 3 டைம்ஸ் கிரீன்ஸ் எடுத்துக்கிறோம். எனி கிரீன்ஸ், முருங்கை கீரை நம்ம சொல்லக்கூடிய அந்த முருங்கா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீ எல்லாருக்கும் தெரியும். அந்த ட்ரீ முருங்கா, என்னென்ன முக்கியமான 3 கிரீன்ஸ்? முருங்கைக்கீரை ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியதுதான். அப்புறம் பசலைக்கீரை, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அப்புறம் அரைக்கீரை, இது 3 கீரை முக்கியமான கீரை நிறைய இருக்கு. இது 3மே நம்முடைய பிராண ஓட்டத்தை அதிகப்படுத்துது. நம்முடைய இம்யூன் சிஸ்டம் பிராண ஓட்டத்தோட என்ன இருக்கு? நோய் எதிர்ப்பு திறன் அதிகப்படுத்தக்கூடிய உணவுல இந்த 3 கீரை. அதனால ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம். எல்லாமே இனிமே எப்படி சாப்பிட போறோம் அப்படின்னா, டிவி பார்த்து சாப்பிடுறது சரிங்களா? அப்பதான் உட்காந்து நம்ம ப்ரிப்பரேஷனோட படிச்சுட்டே சாப்பிடுறது, இல்ல வேற ஏதாவது புக் எடுத்து படிச்சுட்டே சாப்பிடுறது, இல்ல மொபைலை பார்த்துட்டு சாப்பிடுறது. இதனால பிராண ஓட்டம் நம்ம உடம்புல வராது. சலைவா வந்து நிறைய சுரக்காரம், செக்ரிகேஷன் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்முடைய ஜீரண சக்தி அதிகமாகும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் should be activate. இங்க 50%, அப்டமன் 50%. அப்போ ஃபுட் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் நம்மளுடைய பிராண ஓட்டம். அப்போ உணவு நல்லா எடுத்துட்டா பிராண ஓட்டம் நல்லா. எதுக்கு பிராண ஓட்டம்? நம்ம உயிர் வாழணும், நல்லா படிக்கணும், நல்லா என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்கோர் பண்ணணும், நம்மளுடைய எய்மை வந்து அச்சீவ் பண்ணணும். அப்போ பிராண ஓட்டம் தேவை, ரைட்? அப்படி பண்ணும்போது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டாம். ஒரு விஷயம் புரியல, இது வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியல, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு விஷயம் புரியலன்னா என்ன பண்ணுவோம்? உங்க சப்ஜெக்டே சொல்றேன், ஒரு சப்ஜெக்ட் புரியலன்னா என்ன பண்ணுவோம்? எப்படி புரிஞ்சுக்கோ? எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜெனரலா கேட்கு, எப்படி புரிஞ்சுக்கோ? ஒரு சப்ஜெக்ட் புரியலன்னா எப்படி கேட்டுக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யாரு, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்ல மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? அப்போ எதை நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோமோ அது சம்பந்தப்பட்டவங்களோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம போட்டு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, எப்படி மைண்ட்ல கொண்டு வர்றது வெரி டிஃபிகல்ட் இல்லை. அதை வந்து எப்படி ஈஸியஸ்ட் வே ஆஃப் ப்ராக்டிஸ், இதை வந்து நம்ம கொண்டு வர்றது. இதுக்கு தான் இந்த பிராண ஓட்டம் உதவி பண்ணுது. எப்பவுமே மைண்ட் எப்படி ஃப்ரீயா இருக்கும், மைண்ட் எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். எப்படி இருக்கணும் மைண்ட்? எப்படி இருக்கணும்? ஹாப்பியா இருக்கும். இந்த பிராண ஓட்டத்தை அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஃபுட் ஃபர்ஸ்ட், அடுத்தது சவுண்ட் ஸ்லீப். என்ன பண்ணணும்? நல்ல தூக்கம் வரணும். ஆமா, சவுண்ட் ஸ்லீப். கிளாஸ்ல தூங்கக்கூடாது. எஸ், நம்ம தூங்குற டைம்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி தான் 10 o'clock to 3 o'clock, 10 o'clock நைட், 3 o'clock or 3:30, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏச்சு, ரைட்? அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவிட்டி டெய்லி ஒரு நோட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸ் வர போறோமா, இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ண போறோமா,
இல்லை பர்சனல் ஒர்க் இருக்கா, இல்லை நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதை பற்றி திங்க் பண்ண போகிறோமா, இல்லை அதை அப்புறம் நாளைக்கு வச்சுக்கலாமா, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம். நான் ப்ரிப்பரேஷனோட வந்தேன், மேடம்கிட்ட பேசுகிறேன். நான் 2 months பிஃபோர் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் மைண்டில் வச்சுருக்கேன், டைரியில் நோட் பண்ணிட்டேன். மார்ச் மந்த்துக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இது எல்லாமே நாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டா நாம் மைண்டு என்ன பண்ணோம், ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? பிராணம் ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும் சொல்லுங்க. நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கும். பிராணம் ஓட்டம் இருந்தால் நம்ம நினைக்கிறதுலாம் ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாமா? ரைட். அப்போ பிராண ஓட்டத்தை அதிகப்படுத்த போகிறோம், அதுக்கான பயிற்சி முறை. ரைட். எல்லாருமே உட்கார்ந்து படிக்கிறோம், சில பேர்லாம் நடந்தெல்லாம் படிப்பாங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்போம் அப்படின்றவங்க யாரு? ஸ்டாண்டிங்லேயே படிப்பாங்களா, இல்லை அப்பப்போ வாக் பண்ணிட்டு அப்புறம் வந்து உட்காந்து படிக்கிறது, அது மாதிரி இருக்கா? ஓகே, அது மாதிரி. ரைட் ரைட். எல்லாமே உங்களுடைய வே ஆஃப் ரீடிங் ஸ்டடி, அந்த ஒரு கான்செப்ட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பெல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க? இன்பிட்வீன் டைம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ரெஸ்ட் எடுக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபோன் பார்ப்பீங்க, சொல்லுங்க. தூங்கிடுவீங்க. ஓகே, குட். அப்புறம் டிவி பார்ப்பீங்க, டீ குடிப்பீங்க. ஓகே, எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்க? ஒரு ஸ்டடிக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்க? 20 minutes ரெஸ்ட். நீங்கள் 10 minutes ரெஸ்ட். ஓகே, இப்போ மதுரையெல்லாம் படிச்சுட்டே இருக்கீங்க. ஓ ஃபைன், குட். 18 hours per day? நோ, இல்லையா? 18 hours படிக்கிறீங்களா? 10 hours? 10 hours படிக்கிறீங்க. 12 hours படிக்கிறீங்க. குட் குட். பிக் கிளாப் பண்ணுங்க. 12 hours. அப்புறம் நிச்சயமா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. 12 hours படிக்கிறீங்க. 12 hours படிக்கிறோம். ரிமைனிங் டைம் இல்ல, டீ குடிக்கிற டைம், சம்டைம்ஸ் ஏதோ சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க, வேற என்ன சொன்னீங்க, ஃபோன் பார்ப்பாங்க. அந்த டீ குடிக்கிறது கூட ஒரு சின்ன ஒரு சஜஷன், இன்னைக்கு நம்ம அட்வைஸ் யாருக்கும் சொல்றது, நான் கூட பிளாக் டீ பிளாக் காஃபி இது கூட கேட்டிருந்தேன். ஏதாவது பிளாக் டீ இருக்கா, பிளாக் காஃபி கேட்டேன், லெமன் டீ இருக்கு சார். நான் மில்க் தனியா டீ தனியா, அதாவது டீன்றது பிளாக் டீ நான் சொல்றேன், அப்படி குடிக்க பழகாது. மில்கோட மிக்ஸ் பண்ணி குடிக்காது. நம்முடைய பிரெயின் செல்ஸை வந்து ஷுட் பி ஆக்டிவேட் பண்றது கூட நம்முடைய ஃபுட்ல வைட்டல் ரோல் ஃபார் நம்ம சாப்பிட்ற அந்த உணவு. அதுல பிளாக் டீயோட கிரீன் டீ தான். பிளாக் டீ தான் குடிக்கலாம், பட் நம்ம குடிக்கும் போது எல்லாமே அளவு தான். அதுக்கு குடிச்சுட்டே இருக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் குடிக்கலாம், சரிங்களா? அப்புறம் தூக்கமே வராது. தூக்கம் வராம போயிடுறதுக்கு காரணம் என்ன? டீ குடிக்கிறது, சரிங்களா? எல்லாமே அளவா தான். யாரெல்லாம் லஞ்ச் நல்லா சாப்பிடுவோம் மதியானம்? தைரியமா சொல்லுங்க. யாரெல்லாம் நைட் நல்லா சாப்பிடுவோம் டின்னர்? ஓ, 3 வேளை நல்லா சாப்பிடுவோம். இந்த ஃபுட் ஹேபிட் இருக்குல்ல, இது எல்லாமே ஐம் வந்து நியூட்ரிஷன் ஆல்சோ, நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட், யோகா தெரப்பி இதெல்லாம் முடிச்சிருக்கோம். முதல்ல மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து நைட்டு சாப்பிடுறது இல்லை, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். பட் நம்ம எடுத்த உடனே நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, சாப்பிடணும் இல்லை. பிஃபோர் 7 o'clock, பிஃபோர் 7 o'clock, மேக்ஸிமம் 6 to 7 ஆர் 5:30 to 6. நைட் டின்னரை எப்போ சாப்பிடுறீங்க? 6 o'clock, 6 to 7. அப்படி முடியலன்னா 8, அதுக்கு மேல போகக்கூடாது. நிறைய சாப்பிடக்கூடாது. லைட் வெயிட் ஃபுட். நம்மளோட ஃபுட் ஹேபிட் ஆல்சோ பிரெயின் கனெக்ட் வித் பிரெயின். நம்மளுடைய ஃபுட்டு கூட நம்ம தூக்கம் வந்துடும். எங்க படிக்கிறது? மெமரி இம்ப்ரூவைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபுட் இஸ் கண்ட்ரோல். 3 வேளை நல்லா சாப்பிடுறோம், தப்பு இல்லை, சாப்பிடுங்க. எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத விட எப்படி சாப்பிடுறோம் அதான் முக்கியம். ஓகே, அண்டம் சுருங்கில் அதற்கோர் அடியில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாய பலவுல, கண்டம் கருத்த கபாலியும் ஆமே என்று திருமூலர் சொல்றார். இந்த வரிகள் முக்கியமான வரிகள், நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்த வரிகள். இன்னைக்கு அறிவியலை பத்தி நிறைய ரிசர்ச், சுனிதா கூட வந்துட்டாங்க, 9 months டிராவல் பண்ணி வந்தாச்சு.
ஆனா அன்னைக்கு சொல்லியிருக்கேன் திருமூல 3000 years பிஃபோர் சொல்றாரு அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவு இல்லை. அண்டம் என்னைக்குமே கீழே விடாது. அண்டம் கோள்கள் நம்மளோட பெரிய அளவில் இருப்பது அண்டம். நாமெல்லாம் பிண்டம், நம்மளாம் சிறியவர்கள். சிறிய பொருள் அது பெரும் பொருள். எதுக்கும் அழிவு கிடையாது. அண்டம் சுருங்கில் அதற்கோ அழிவில்லை. பிண்டம் சுருங்கில் பிராண நிறைவு. நாம எல்லாம் பிண்டம். நம்ம கிட்ட பிராண சக்தி இருக்கு. பிராணனை பத்தி பேசுறாங்க திருமூலர். பிராணன் சுருங்கில் என்ன பண்ணும்? பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் என்று நிலை பெறும் ஒரு அர்த்தம் போய் உட்கார்ந்து. அப்போ நம்ம பிராண ஓட்டத்தை சரியா வச்சிருந்தா அளவான உணவு. நான் சொன்ன மாதிரி பிரீத்திங்கை நான் கண்ட்ரோலா வச்சிருக்கேன். அளவான உணவு தான். பசிச்சா தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம், இல்லை இப்பதான் சாப்பிடுவேன் அப்படின்னா வேண்டாம். அப்ப நம்ம சாப்பிடுறத கூட கான்சியஸா இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம படிப்புல கவனத்தை செலுத்த முடியும். சாப்பாடு கூட படிப்புக்கு கனெக்ட் ஆகுது. நம்ம சாப்பிடுறது தப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி பிரியாணி நைட் எடுத்த உடனே இப்போ நைட்டில் நிறைய இருக்கு. இப்போ ஈஸியாக கிடைச்சிருது. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இப்போ நினைச்ச நேரத்தில் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். ரைட்? அப்போ எல்லா டைம்லையும் அதை எடுத்துக்கிறத விட நம்ம என்ன செய்யலாம், அதையும் நம்ம கற்றுக்கலாம். டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ஷுட் பி ஆக்டிவ். அது ஆக்டிவேட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? போட்டுகிட்டே இருந்தால் ஆக்டிவேட் ஆகுது. அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா தான் ஆக்டிவேஷன் ஆகும். வெறும் அதாவது அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற டைம்ல நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேலை பண்ணாது. அதுக்குன்னு டைம் இருக்கு. அந்த டைம்ல தான் அது வேலை பண்ணும். அதனால நம்ம உணவை நம்ம கட்டுப்பாடாக வைத்திருக்கணும். அப்போ நம்ம பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ பிராண ஓட்டத்துக்கு என்னென்ன காரணம் சொன்னோம்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ். சரி. இப்போ தூக்கத்தை வந்து எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம்னு சொன்னோம்? டின்னரை எப்போ சாப்பிடணும்? ரைட். ஹெவி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. இடியப்பம், ஆப்பம் இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஆனால் பிரியாணி எடுத்துக்கூடாது. சரியா? பன்னெல்லாம் எடுத்துக்காது. பிஸ்கெட் சாப்பிடாது. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் எடுத்த உடனே முடியுமானா முடியாது. பட் வி ஹாவ் டு ட்ரை. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், முயற்சி பண்ணணும். எடுத்த உடனே ஒரே நாளில் முடிஞ்சிருச்சா? கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுவும் முடிஞ்சிடும். அப்புறம் மறந்து போயிடுமா? எஸ், இல்லை. அதுதான் ரீகலெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிராண ஓட்டத்தை அதிகப்படுத்துவது, இந்த பிராண ஓட்டத்தை நிலைநிறுத்துவது எதுனா உணவு முறை, நம்முடைய பிராக்டிஸ். அதில் யோகக்கலை இப்போ நம்ம பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி முதல்ல எடுத்த உடனே பிராணனோட ஆசனங்கள் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே பேக் பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜென்ரலாக இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஏன்னா நம்ம லாங் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம், அதனால இருக்கலாம். சம்டைம்ஸ் நீ பெயின் ஆர் லெக் பெயின் வரலாம். மேபி, எல்லாமே மேபி தான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் நடக்கலாம். இதையெல்லாம் ஒரு வார்ம் அப் மூலமாக சரி பண்ணலாம். ஓகே, அது வித் பிராணாயாமம். ஓகே, பிராணாயாமம் அப்படின்னு சொன்னால் அது என்ன? பிராணன் அப்படின்னு சொன்னால் உயிர் காற்று. அது பேர் என்ன? உயிர் காற்று. எக்ஸ்டெண்ட் அவர் பிராணன், எக்ஸ்டெண்ட் அவர் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, எக்ஸ்டெண்ட் அவர் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. நம்முடைய பிராண ஓட்டத்தை என்ன பண்ணுறோம்? நீட்டிக்க வைப்பது எது எது? உணவு முறை, நல்ல உறக்கம், ஹாப்பினஸாக இருக்கு. சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இது பண்ண போகிற இந்த பயிற்சி முறைக்கு வந்து சன் செலிட்டேஷன் சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் நெட் போட்டால் கிடச்சிடும். பட் நான் கொடுக்கறது வந்து ட்ரெடிஷ்னல் சன் செலிட்டேஷன். ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துடும். கன்ஃபியூஷன், சார் எது சார் கரெக்டு அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து 18 சித்தாஸ் கான்செப்டில் நான் ஒர்க் பண்ணுறேன். அவருடைய அதாவது திருமூலர் திருமந்திரம் அவங்க சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றிருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த சன்சலிட்டேஷன் உகந்தது. இப்போ நான் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து ஸ்பேஸ் இருக்கான்றது தெரியல. விருப்பம் இருக்கிறவங்க இது மாதிரி ஸ்பேஸில் ஒருத்தர் வந்து பண்ணலாம். யாருக்கு விருப்பம் இருக்குது? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஒரு பாய் ஒரு கேர்ள் வந்துருங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யாராவது பண்ணி காமிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். யாராவது கம் ஃப்ரெண்ட் வாங்க, முன்னாடி வாங்க, உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். வாங்க, பிக் கிளாப் பண்ணுங்க சார். உங்கள் நேம் உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஏன்னா நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கலாம் என்ன பண்ணுறாங்க. என்ன நான் பண்ணுறது அப்படியே பண்ணுங்க. வைஷ்ணவி யாருங்க? வைஷ்ணவி மேடம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாரும் லிசன் பண்ணுங்க. இது வந்து
பிராண சக்தியோட கனெக்ட் பண்ண போறோம். இந்த பயிற்சி எதோட கனெக்ட் ஆகுது? பிராண சக்தியோட கனெக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும். இந்த ப்ரேயர் வந்து முழுக்க முழுக்க திருமந்திரம் தான், காமன் லாங்குவேஜ். ஏன்னா எனக்கு இந்த கடவுள் பிடிக்கும், அந்த கடவுள் பிடிக்கும், இப்போ இந்த கடவுள் ப்ரேயர் பண்ணலாமான்னு ஒரு டவுட் வரும். அதனால திருமந்திரத்தில் அற்புதமாக உடம்பை மட்டும்தான் ப்ரேயர் சொல்கிறேன். உடம்ப ப்ரேயராக சொல்கிறேன். உடம்புல ப்ரேயர், அதுதான் ப்ரேயர். உடம்பு நம்மள வச்சிருந்தா போதும். இறைவன் எங்க இருப்பாரு? எங்க இருப்பாரு இறைவன்? மனசுல இருப்பார். பிக் கிளாப் பண்ணுங்க. நம்ம உடம்பு பத்திரமா வச்சிருந்தா போதும். அதுதான் ப்ரேயரா பண்ண போறோம். எல்லாருமே சொல்ல போறோம். ப்ரேயர் எல்லாருமே சொல்ல போறோம். ஜாயின் இட் ஃபார்ம் க்ளோஸ் யுவர் ஐஸ். நல்ல ஸ்பைன் ஸ்டைல், லுக் ஸ்டைல். இப்ப சொல்லக்கூடிய ஓம் சாண்டிங்கும் மீனிங் இருக்கு. அந்த மீனிங் அப்புறமா சொல்றேன். மியூசிக் மைல்டா. எல்லாம் ரிப்பீட் பண்ணணும். Repeat the mantra. உடம்பா அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே. Open your eyes gently. இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். இவருக்கு நல்ல பிக் கிளாப் பண்ணுங்க. இந்த பொசிஷனுக்கு பேரு வணக்க முத்திரை. எல்லாரும் சொல்லுங்க. ஓகே. இதை வந்து நம்ம நமஸ்கார முத்திரை அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்றோம். தாடாசனா. இது பேர் என்ன? தாடாசனா. In Tamil, மலை ஆதனம். இது பேர் என்ன? Mountain pose. This is the standing la mountain. Isn't it? இந்த போஷன்ல நம்ம ஸ்டாண்டிங்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டர். இதுதான் இம்பார்ட்டன்ட். இது கூட பேக் பெயினுக்கு ரிலேட்டட் தான். ஏன்னா நாம ஸ்ட்ரெயிட்டா நிற்காம நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஒரு போஷன்ல அப்படியே நிற்கிறோம். அது முக்கியம். அதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். இவர் நல்லா நிற்கிறார். ரொம்ப அற்புதமானது. நான் எதர்ச்சியெல்லாம் கூப்பிட்டேன். அவர் வந்து வாலண்டரியாக பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. இதில் வந்து 2 கால் பாதத்தையும் சேர்த்து நிற்கிறான். போஸ்ட் பண்ண முடியும். பாருங்க, அற்புதமாக நிற்கிறார். முதல்ல இந்த போஷனில் 5 செகண்ட். எத்தனை செகண்ட்? 5 செகண்ட். இப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான். பிரீத் இன் பண்ணால் என்ன ஆகும்? அப்டமன் மசில்ஸ். எக்ஸேல் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ வந்து எல்லாருமே ட்ரை பண்ண போறோம். உட்கார்ந்துட்டே இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ஸ்டார்ட். கண்ண முடிக்குங்க. சின்முதிரையில் இருங்க. ஏதாவது இவர் நமஸ்கார முதிரையில். சின்முத்ரா. எல்லாருமே சின்முதிரையில் 3 டைம்ஸ்.
Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Slowly relax, open your eyes gently. நல்லா கவனிங்க. This is the first position called Tadasana, Namaskara Mudrai or Vanaka Mudrai. Raise your hands. Bend back. இது கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம bend பண்ணலாம். Very simple practice. In the bending, that is enough. Or spine straight. That's very nice. That's it. இந்த லெவல்லே ஸ்டார்டிங்ல பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படின்னா இந்த லெவல்ல போய் போங்க. என்னால முடியும் அப்படின்னா ஜஸ்ட் திஸ் இஸ் கால்ட் பேக்வர்ட் பெண்டிங் நம்ம ஜெனரலா சொல்லுவாங்க. அஸ்த ரிப்பீட் பண்ணுங்க. அஸ்த உத்தானாசனா. அஸ்த மீன்ஸ் ஹேண்ட்ஸ். உத்தானா மீன்ஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். தட்ஸ் மீ. ஓகே. அதாவது இரண்டு கைகளையும் உயர்த்திய நிலை தமிழ்ல. சரிங்களா? bend back. Okay. இப்போ வந்து breathe in. Breathe in பண்ணுங்க. Okay. Breathe out. bend forward. அலிட்ட பண்ணுங்க. Don't touch. Touch பண்ணனும் அவசியம் இல்லை. No need. But don't bend your leg knee. Okay. உங்களுடைய கால் முட்டியை மட்டும் வளைக்காம forward bending. Okay. Yes. This is called Pada. Repeat. Pada Astasana. Okay. பாதம் கைகள் இணையும் ஆதனம் தமிழ். எல்லாத்துக்கும் தமிழ் இருக்கு. சரிங்களா? Next. Left leg forward. Running race pose. Okay. Good. Left leg forward. Running race pose. Right leg back. Very simple practice. இது வந்து முடிஞ்சவங்க பண்ணுங்க. இது இன்னொரு மெத்தட்ல சொல்லிடுறேன். நேரா வச்சு இது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நீ பெண்ட் பண்ணுங்க. ஈஸியா இருக்காது. Very simple practice for stage. Like bend பண்ண வேண்டாம். No need for bend. Beginners. நான் சொல்றது எல்லாமே beginners. எனக்கு தெரியும் சார் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். bend பண்ணு. இனிஷியலா பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தா போதும். நல்லா கவனிங்க. பொசிஷன் பாருங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தது இந்த லெவல்ல வந்து ஒரு தடவையும் பேக்க வந்து பேலன்ஸ்டா எப்படி வச்சிருக்கோம் ஒரு பொசிஷன். இன்ஹேல் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? எக்ஸேல் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம்? இன்ஹேல். ஓகே. இப்போ வந்து அடுத்தது மவுண்டன் போஸ். மவுண்டன் போஸ் பண்ணி காட்டுறேன். This is the position. Mountain. Isn't it? Mountain. Slowly. இது கஷ்டமா இருக்கு பண்ண முடியல அப்படின்னா சாஷ்டாங்க நமஸ்காரம். Isn't it? Chin touch the mat. Both feet in flat. Both arms inside. Shoulder. That is the position. Elbow rise. Rise your chest. Cobra pose. Cobra pose. Next level. Mountain pose. Asana posture at least twice a day. Right leg forward, running race pose. Head up.
Next level, Pada Hastasana, like this. Bend back. Join a palm, spine straight. Tadasana, Vanakkam. Consider. எந்த இடத்துல நாம breathe in பண்றோம், எந்த இடத்துல breathe out பண்றோம். புரிஞ்சுக்கணும். Join a palm பண்ணிட்டு 5 times நம்ம என்ன பண்ணணும்? Inhale and exhale. எல்லாருமே உட்கார்ந்துட்டு சின்முத்திரையில 5 times. At least 5 times. Maximum எவ்வளவு டைம் பண்ணாலும் breathe in breathe out. Open your eyes. Inhale. Open. Exhale. Breathing now. Left leg forward, running raise pose. Inhale. Exhale. Mountain. Breathing now. Exhale. Sashtanga Namaskar. Inhale. இந்த சைடு பாரு. கை இப்படி கொண்டு வாங்க. இங்க தான் கரெக்ட்டா தான் வச்சிருக்கீங்க. கை தள்ளி வச்சிருங்க. எக்ஸேல். ரைஸ் அப். பெண்ட் தெரியுதுங்களா? இந்த லெவல் பண்ணா போதும். டோன்ட் ஸ்டே. மவுண்டன் போஸ் அகைன். இன்ஹேல். ரைட் லெக் ஃபார்வர்ட் ரன்னிங் ரைஸ். எக்ஸேல். எக்ஸேல் பண்ணு. டவுன் பண்ணுங்க. Get up and forward. Inhale. Exhale. Join it. இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்க. Inhalation, exhalation. எப்பெல்லாம் inhale பண்ணிட்டே இருக்குமோ up. எப்பெல்லாம் exhale பண்றோமோ அப்பெல்லாம் down. இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணீங்கன்னா போதும். Sun salutation easy. Very simple practice of sun salutation. Traditional sun salutation. இதில் டவுட் இருக்கா? இந்த ஆசனா வந்து மட்டும் பண்ணா போதும். டீ குடிக்கிற டைம், காஃபி ஆர் டிவி ஆர் எனி அதர் ஆக்டிவிட்டி பண்ணாம ஒன்லி sun salutation. எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணும். அடுத்த பாயிண்ட், சார் நான் சாப்பிடுவோம் அப்பப்போ ஸ்நாக்ஸ் வேண்டாம், சரிங்களா? அதுவே ஒரு ஹேபிட்டாக இருந்ததுன்னா நம்முடைய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆகிடும், ஒர்க் பண்ணாது. அதுவே ஒரு இஷ்யூவாக மாறிடும். எப்போ சாப்பிடணுமோ அப்போ சாப்பிட்டோம். சார் போர் அடிக்குது சார், படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, எனக்கு போரே அடிக்காது. நான் வந்து என்னுடைய ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ், ட்ரைனிங் செக்ஷன், ஸ்பீச் இப்படின்னு நான் போயிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு தமிழ் பிடிக்குன்றதுனால தமிழ் லிட்ரேச்சர் சம்மந்தமாக நிறைய படிச்சுட்டு இருக்கேன். அதனால் எனக்கு போர் அடிக்காது. டைம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன் ஒழிய போர் அடிக்கலை. இப்போ இது முடிச்சோன்னு அடுத்த செஷன் போயிட்டு. அதனால் நமக்கு ஏதாவது படிக்கணும், இந்த சிஏ தவிர்த்து படிக்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படிக்கணும். அதான் ரிலாக்ஸேஷன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். அன்னெசரியான அந்த நியூஸ் எல்லாம் உள்ளே போட்டுக்காதீங்க. அதெல்லாம் கூட மெமரி லாஸ் ஆகிடுது. அன்னெசரியான தாட். ஜென்ரலாக சொல்கிறேன், ஃபேமிலியில் இஷ்யூங்கிறது இருக்கும். எல்லாருக்குமே ஃபேமிலினா இஷ்யூ இருக்கும். அது ரீசனாக வச்சுட்டு படிக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? அது கிடையாது ரீசன். அற்புதமாக சொல்றாரு வள்ளுவர், வினை திட்பம் என்பது ஒருவன் மனதிற்பம், மற்ற எல்லாம் பிற. செயலின் உறுதியே மன உறுதின்றார். உங்களோட இலக்கு எதுன்னு முடிவு பண்ணிடுங்க. இல்லைடா எங்களுக்கு ஃபேமிலி தான் சரி, இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி பிரச்சனைனா முக்கியம், நான் படிக்க மாட்டேன் சார், ஒன்று சொல்லிட்டேன். நான் தவறாக சொல்கிறேன். நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க, நாம் எதுக்காக நம்ம வரோம் இங்கே கிளாஸுக்கு, எதுக்காக பே பண்ணி நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோம். இவ்வளோ ஸ்டே பண்ணிலாம் வரீங்களா? வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்களா? சென்னையை தவிர்த்து வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க. அப்போ இவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு படிக்கலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தானே.
ஒத்துக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய டார்கெட் என்ன, நமக்கு எதுக்காக இதை எடுத்துருக்கோம், இந்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது கூட நிறைய பிரச்சனை வருது. பிரச்சனை உலகத்தில் இல்லாமல் இல்லைல்ல. எஸ் சார். அப்போ நாம் நம்முடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணோம், அதையும் கடந்து போகணும். ஆனால் அதை கடந்து போகணும்னா விட்டு அதை இக்னோர் பண்ண சொல்ல, அதில் வரக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் சார். நான் சொல்கிற பையன் புரியுதுங்களா? அதை ரீசனாக காட்டிட்டு படிக்கிறது இல்லை. ஒத்துக்கிறீங்களா? இருக்காங்க, நான் எல்லாரையும் சொல்றேன். அது சார் இந்த ரீசன் சார், அதனால சார் படிக்கவும் இல்லை சார், பிரச்சனை சார் அப்படின்றாங்க. கிடையாது. பிரச்சனைக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிரச்சனை நம்மளோட எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சன் செலிப்ரேஷன்ல இந்த பிரீத் இன் பிரீத் அவுட் இந்த 12 ஸ்டெப்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் 5 செட். எத்தனை செட்? 5 செட். பிரீத் இன் பிரீத் அவுட் இதிலே வந்துடும். அப்படி உட்காந்துருங்க. அடுத்து நம்ம பண்ண போறோம் பிராணாயாமம் அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு. இந்த ஷார்ட் டைம்ல நான் சொல்லக்கூடிய பிராணாயாமம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ரைட் சைடு ஆஃப் த நாஸ்டல், லெஃப்ட் சைடு ஆஃப் த நாஸ்டல் ரெண்டு இருக்கு. இதுல யாருக்கு ஜாஸ்தி இப்போ ஓட்டம் ஜாஸ்தி இருக்கு? ரைட்ல அதிகமா லெஃப்ட்? நீங்களே செக் பண்ணுங்க. செக் பண்ணி சொல்லுங்க. லெஃப்ட்ல அதிகமா தான் லெஃப்ட்ல ரைஸ் பண்ணுங்க, ரைட்ல அதிகமா தான் ரைட்ல ரைஸ் பண்ணுங்க. சரி, எனக்கு ரெண்டுமே தெரியலன்னு சொன்னா ஜூம் பண்ணி நடக்கலாம். சும்மாவே தெரியலன்னு சொல்லிடாதீங்க. அதனால லெஃப்ட்ல ரைஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் அதிகமா இருக்கு. மேடம்க்கு லெஃப்ட்ல அதிகமா இருக்கு. ஓகே, இங்க இருக்கிற மாதிரி குட், எக்ஸலென்ட். ஒருத்தர் ரைட் சைடு. ஆமா, லெஃப்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது கேக்குறாரு. இப்படி பண்ணி பாருங்க. இந்த ஃபோர்ஸ்ல எது ஜாஸ்தி அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? பிரீத்திங் பண்றீங்க, நல்லா இருக்கு. யாரா கண்டுபிடிச்சிங்களா? எஸ், ரைட் ரைட். ஓகே, குட் குட், எக்ஸலென்ட். இப்போ நான் சொல்ல போறேன். யாருக்கெல்லாம் ரைட் ஜாஸ்தியா இருக்கோ அவங்க லெஃப்ட் பிளாக் பண்ணிக்க. லெஃப்ட் சைடு ஆஃப் த நாஸ்டல் எது ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா பிளாக் பண்ணு. ரெண்டுமே ஈவனா இருந்தாலும் லெஃப்ட் தான் பிளாக் பண்ணு. சரியா? ரெண்டுமே ஈவனா இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஆமா, லெஃப்ட் பிளாக். ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட் ஜாஸ்தியா இருந்தா லெஃப்ட் பிளாக் பண்ணு, லெஃப்ட் ஜாஸ்தியா இருந்தா ரைட் பிளாக் பண்ணு. பண்ணலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க பாருங்க. நான் சொன்ன மெத்தட்ல பண்ணணும். ஒரு கை வச்சிருந்தா ஒரு கை என்ன பண்ணணும்? சின்முத்ரா. நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நான் क्वेश्चन கேட்பேன். பிரீத் இன் பிரீத் அவுட் क्वेश्चन அதிலே. ஆமா, அதிலே இன்ஹேல் அதிலே அதை பிளாக் பண்ணிடலாம். பண்ணுங்க ஒரு few seconds. Slowly relax. கண்ணை திறக்க வேண்டாம், சின்முத்ரா. எக்ஸலேஷனோட ரிலாக்ஸ் பண்ணுங்க கண்ணை. Please observe natural breathing. Inhale where it comes, exhale where it goes. Open your eyes gently. எல்லாரும் கண்ணை திறங்க. Breathing ஈஸியா வந்ததா? தப்பா வந்ததா? ஈஸியா. இது இன்னைக்கு என்ன டே சொல்லுங்க? ரைட். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே லெஃப்ட் சைடுல தான் ஜாஸ்தி வரணும் பிரீத்திங். யாரெல்லாம் லெஃப்ட் கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு பிரீத்திங் கரெக்டா இருக்குன்னா சரிங்களா? டியூஸ்டே, சாட்டர்டே, சண்டே ரைட் சைடுல தான் பிரீத்திங் நிறைய வரணும். தேர்ஸ்டேல வளர்ப்பிறையா இருந்தா லெஃப்ட்ல வரணும், தேய்பிறையா இருந்தா ரைட்ல வரணும். இப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. பிரீத்திங் பேட்டர்னுக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால கவலைப்பட வேண்டாம். ஐயோ ரைட்ல வருது லெஃப்ட்ல இல்லையா அப்படின்னு. இதுவும் 90 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மாறுது. எவ்வளவு மாறுது?
நம்ம ரைட் ஆக்டிவேட்டாக இருந்தால் நல்லது தான். படிக்கிறதுக்கு நான் வந்துடுவேன். ஆக்டிவாக இருக்கணும். லெஃப்டில் விட ஜாஸ்தி ரைட் இருக்குன்னா ஆக்டிவாக இருக்கும். சுழுமுனையில் இருக்கிற பேலன்ஸ்டாக இருக்காது. சரிங்களா? ஓகே, நம்ம சொன்ன மாதிரி பேலன்ஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த ப்ராக்டிஸ் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம யாருன்னா மாற்றி பண்ணீங்க, ரைட்டு பிளாக் பண்ணிட்டு லெஃப்டில் பண்ணீங்க, அவங்களாம் என்ன பண்ணுவோம், லெஃப்ட்டை பிளாக் பண்ணிட்டு ரைட்டில் பண்ணுவோம். Slowly relax. Chin mudra. Close your eyes. Please absorb natural breathing. Open your eyes gently. மெதுவாக கண்களை திறக்கலாம். யாருன்னா ரைட்டை பிளாக் பண்ணிட்டு லெஃப்ட்ல பண்ணமோ அதுக்கு பேர் சந்திர நாடி பிராணாயாமம். லெஃப்ட்டை பிளாக் பண்ணிட்டு ரைட்ல பண்ணீங்கன்னா சூரிய நாடி பிராணாயாமம். எப்பெல்லாம் நமக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பெல்லாம் சூரிய நாடி பிராணாயமா சந்திர நாடி பிராணாயமா அப்ப செக் பண்ணிக்கணும். சுழுமுனையில் ஓடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஆப்போசிட்ஸா, அதாவது எது வந்து ஜாஸ்தி இருக்கோ அது ஓப்பன் ஞாபகம், அதுதான் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணணும். சரிங்களா? இந்த பிராணாயமா பண்றதுனால நாம் திருப்பி ஆக்டிவா இருக்கும். ஆக்சுவலா இந்த டைம் வந்து என்னுடைய செஷன் இன்னொரு இடத்துல போகும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஷெடியூலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த செஷன் போகிறேன். இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எடுக்க முடியல. எனக்கு ஒரு கிளாஸ் வந்துட்டே இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுனால ஆக்டிவேட் ஆகிடும். என்னுடைய பாடி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக என்னுடைய டைம் வந்து ஒரு 2 hours ரெஸ்ட் எடுப்பேன். இந்த மதியான டைம் தான் எனக்கு ரெஸ்ட்டு. மற்ற டைமில் கிளாஸ் இருக்கும். இதோட 9 o'clock வரைக்கும் கிளாஸ் இருக்கும். இப்போ போயிட்டேன்னா அதோட 9 o'clock 9:30 தான் வீட்டு போகும். ஆனால் இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது மார்னிங் தான் எனக்கு தெரியும். சரி, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால அதை நான் ஆக்டிவேட் பண்ண வச்சிட்டேன். அப்போ நான் வந்து ரெஸ்ட் எடுக்கலனாலும் எனக்கு என்ன ஆகும், ஆக்டிவாக இருக்கேன். அதுக்கு காரணம் பிராணாயாமம். சொல்லுங்களா? நைட் நிச்சயமாக நான் நல்லா டீப் ஸ்லீப் இருக்கும், நல்லா சவுண்ட் ஸ்லீப் இருக்கும். எனக்கு எப்பவுமே தூக்கம் நல்லா பசியும் இருக்கும். இப்போ வயிறு காலியாக தான் இருக்கும். சாப்பிட்ட உடனே எனக்கு ஜீரண சக்தி அதிகமாக நல்லா ஜீரணம். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும். இப்போ புரிஞ்சுதுங்களா? சூரிய நாடி பிராணாயாமா சந்திர நாடி, இது பேசிக் தான். நிறைய கிளாஸஸ் நிறைய விஷயங்கள் வேண்டாம். உங்களுக்கு எது நீடோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? அதே மாதிரி மூச்சை கவனித்தல், அது முக்கியமானது. அப்சர்வேஷன் அவர் மாஸ்டர். Start now.
Slowly relax. Stop the counting. Chin mudra. Please observe our natural breathing. Process of inhale and exhale without counting. Slowly open your eyes. மெதுவாக கண்களை திறங்க. இப்போ क्वेश्चन ஆரம்பிக்கிறோம். ரைட் பேக் பண்ண சொல்றோம். லெஃப்ட்ல வந்து எவ்வளவு கவுண்ட் பண்ணீங்க? இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் சேர்த்து 1 ன்னு கவுண்ட் பண்ணனும். அப்புறம் 9 அப்புறம் யார் மேக்ஸிமம் 9 தாண்டி வந்ததா? 14 தாண்டி வந்திருக்கா? 20 வந்திருக்கா? 70 20 தான் லாஸ்டா. யார் 20 தாண்டி 40 இல்ல 20 தான் இவங்க மேடம். அடுத்து லெஃப்ட் டாக் பண்ணிட்டு ரைட் சைடுல எவ்வளவு கவுண்ட் பண்ணீங்க? இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் சேர்த்து தான் நான் சொல்றேன். 16 டவுட் வேற அதிகமா 5 now good excellent. ஒரு பிக் கிளாப் பண்ணுங்க. இப்போ ஒரு தகவல் சொல்றோம். யாருக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்க ஆயில் கொஞ்சம் கொஞ்சமா நீடி ஜாஸ்தியா கவலைப்படாது. ஆயில் நீடி கவுண்டிங்ல மிஸ்டேக், அப்சர்வேஷன்ல மிஸ்டேக். அப்சர்வேஷன் என்ன விஷயத்தை பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படிங்கிற விஷயத்தை நாம பண்ணக்கூடாது. யாரும் பண்ணீங்களா? வாலண்டரியா பண்ணீங்களா? இங்கே எஸ் அப்படி பண்ணி தான் கவுண்ட் பண்ணீங்க. ஆமா சார். அதனால இப்போ பிகினர்ஸா இருக்கீங்க ரைட். மேடம் எல்லாருக்குமே நான் சொல்ல வரேன், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணாம அப்சர்வேஷன் பண்ணணும். சப்போஸ் எங்களுக்கு அது அப்சர்வேஷனே தெரியல சார், தெரியல வர மாட்டேங்குது, எடுத்தோடே வராது ஒரு செஷன்ல. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். அப்படி பண்ணும்போது டெப்தா பண்ணுங்க, அதுல கவுண்ட் பண்ணுங்க. என்ன நடக்குது இந்த உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம்னா இங்க உட்கார்ந்துட்டே கவனிக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க, உலகத்துல என்ன நடக்குது எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த அப்சர்வேஷன் வந்து அவ்வளவு பவர்ஃபுல். ஹையர் கான்ஷியஸ்னஸ், அதுக்கு பேர் என்ன? ஹையர் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம எல்லாருமே எல்லாம் கவனிக்கிறோம் சார், எல்லாம் கவனிக்கிறோம் சார், ஆனால் புரியுது சார் அப்படி சொல்றாங்க. ஆனா இங்க நடக்கிறது மட்டும் கவனிக்கிறது கான்ஷியஸ்னஸ். வெளியில நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதே நேரத்தில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? ஹையர் கான்ஷியஸ்னஸ். நடக்க போறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இனிமே என்ன நடக்கும், நெக்ஸ்ட் செகண்ட்ல என்ன நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வந்து பேசிக் லெவல்ல தான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த பேசிக் லெவலை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். உங்களுடைய ஸ்டடிக்கு தட் இஸ் எனஃப். ரொம்ப கஷ்டமான ஆசனங்கள் சொல்லலை, கஷ்டமான பிராணாயாமம் சொல்லலை, அப்சர்வேஷன் சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி சூரிய நாடி பிராணாயாமம், சந்திர நாடி பிராணாயாமம், அப்புறம் ஃபுட் ஹேபிட் பத்தி பேசியிருக்கோம். அது கஷ்டம்தான், பட் we have to practice. டெய்லி என்ன பண்ணணும்? நம்ம சின்ன வயசுல பண்ணியிருக்கோம். நான் சொல்லட்டுமா? மனப்பாட பகுதின்னு ஒன்று இருக்கு, இப்படி இருக்கு. மனப்பாட பகுதின்னு போட்டுருவாங்க, அது மார்க் உண்டு, அவ்வளோதான். அது ஆமாம், அது படிச்சே ஆகணும். அதை படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யாராவது நான் சொல்ல போற விஷயத்த கவனிங்க. இப்போ திருப்பி உங்ககிட்ட தான் கொஸ்டின் கேட்கும், ஏன்னா நீங்க தான் என்னோட எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை படிக்கிறதுல பயங்கரமா இல்லை. உங்களா லெவலில் நான் படிக்கிறேன்னா தெரியாது, படிக்கிறேன், புக்கெல்லாம் படிப்பேன், பட் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற அளவுக்கு நான் ஒப்பிக்கிறேன். அதனால் உங்ககிட்ட தான் கேட்குறேன். மனப்பாட பகுதி மாதிரி ஒரு 10 பேஜஸை கம்ப்ளீட் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னா என்ன பண்ணணும்? 10 பேஜஸ் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லு. அப்புறம் வேற யாருக்கிட்ட இருந்து ஆன்சர் வருதுன்னு பாருங்க. பிக் கிளாப் பண்ணுங்க. இதுதான் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றது என்ன பண்ணலாம்? இப்ப எழுதி பார்த்துட்டீங்கன்னா அதுதான் மெமரைஸ் உள்ள போய் உட்காரு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப சொல்றது இல்லை, அதை விட ஜாஸ்தி நிறைய எழுதணும். ஒன் சைட் பேப்பர் வாங்கி வச்சிருங்க, நிறைய கிடைக்கும். ஒன் சைட் பேப்பர் நிறைய கிடைக்கும். எழுதிக்கிட்டே இருங்க, சொல்றதெல்லாம் எழுதிட்டே இருங்க. மைண்ட்ல தோன்றதெல்லாம் சப்ஜெக்ட் ரிலேட்டட், சரியா? அதை மட்டும் எழுதிட்டே வாங்க, சரியா? அன்வான்ட் தாட்ஸ்
வருதா? எழுதி கீழ்ச்சி போட்டு. அன்வான்ட் தாட்ஸ் வந்து என்ன பண்ணோம்? அப்போ அன்வான்ட் தாட்ஸ் சம்மந்தம் இல்லாம சப்ஜெக்ட் இல்லாம வருது. சினிமா வருது. சினிமாலாம் பார்ப்பீங்களா? எஸ். ரைட். அப்போ எல்லாமே பார்க்கணும். பட் அது என்ன பண்ணணும்? எரேஸ் பண்ணணும். கீழ்ச்சி போட்டுக்கணும். எரேஸ் பண்ணணும். அந்த டைம்ல என்டர்டைன்மெண்ட் பார்த்துட்டு வந்துடுறோம். அதே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். நம்ம அது முக்கியம் இல்லைல்ல. நம்முடைய இலக்கு அதான் இல்லை. நம்முடைய இலக்கு எது? சி நம்ம அச்சீவ் பண்ணணும். அப்போ நம்முடைய இலக்கை நோக்கி பயணம் செய்வதற்கு கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷனுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தோம் இன்னைக்கு? சாப்பாடை பற்றி சொன்னோம். குட். கரெக்டாக தான் ஆரம்பிச்சோம். ரைட், குட். சாப்பாடு தான் அது கனெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம சாப்பாடு ஜாஸ்தி சாப்பிட்டு தூக்கம் தானே வரும். ஒத்துக்கிறீங்களா? அதனால 7 மணிக்கு எந்திரிக்க முடியல. எந்திரிக்கிறதுக்கு முடியல சார், டைம் எப்படி சார் எந்திரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அலாரம் வச்சு அலாரத்தையே ஆஃப் பண்ணிட்டு கொடுத்துறேன். ரைட்டா? அலாரமே கேட்கவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப தூக்கம் வந்தது. அப்போ நம்ம ஃபுட் ஹேபிட்ல இருந்து ஆரம்பிச்சோம். சரிங்களா? நம்முடைய ஃபுட் ஹேபிட்டை கரெக்ட் பண்றோம். நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்னை கரெக்ட் பண்றோம். நம்முடைய அப்சர்வேஷன் பிராணாயாமம் அதை நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறோம். அதை இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறோம். நம்முடைய சன்சலிட்டேஷன் பண்ண போகிறோம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைவு பண்ணுறோம். ஜென்ரலாக இந்த சன்சலிட்டேஷன் முடிச்ச பிறகு இந்த பிராணாயாமம் பண்ணலாம். சூரிய நாடி பிராணாயாமா, சந்திர நாடி பிராணாயாமா. சூரிய நாடி அப்சர்வேஷன், சூரிய நாடி பிராணாயாமா அப்சர்வேஷன், சந்திர நாடி பிராணாயாமா அப்சர்வேஷன். அப்படி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு படிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சிஏ சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் ஓரியன்ட் பட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அதுதான் உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவைஸ் பண்ணும். நான் சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் பிடிக்கும், தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டே இருப்பேன். யோகா பிடிக்கும், யோகாவும் படிச்சுட்டே இருப்பேன். எப்பெல்லாம் எனக்கு யோகா ஒர்க் இல்லையோ அப்போல்லாம் தமிழ் பிடிக்கும், தமிழ் லிட்ரேச்சர். சரிங்களா? தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிற டைம்லையும் அதுவும் நான் இப்போ ஆல் இண்டியா ரேடியோவில் பேசியிருக்கேன். ஆமாம், அதை மேடம்க்கு அனுப்புகிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அதில் இதை பற்றின நிறைய ரிசர்ச் பற்றி நான் பேசியிருக்கேன். www.ulloli yoga அது வெப்சைட் ஒன்று இருக்குது. ulloliyoga.org இணையதளம் வச்சுருக்கேன். அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனல் உள்ளொலி கிருபானந்தன் எஸ் அப்படின்னு இருக்கு. அதனால் அதுலேயும் நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் இந்த அப்சர்வேஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. அதனால் இது வந்து அப்சர்வேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக ஒரே ஒரு இது பண்ணிட்டு நிறைய பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி இந்த பேக் பெயின் அப்படி பற்றி சொல்லும்போது நம்ம ஜென்ரலாக ஒரு ஆசனம் பண்ணுவோம். அது எல்லாருமே இங்கே பண்ண நேரம் இருக்காது. பட் இவரை பண்ண வைக்க போகிறேன். படுத்து லை டவுன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லை டவுன் பண்ணிட்டு தூக்கம் வருதுன்னா தூங்கலாம், இல்ல எல்லா டைமும் தூக்கம் வந்து வருது. ஆனா இங்க தூக்கம் இல்லை, சப்கான்ஷியஸ் ஷுட் பி ஆக்டிவ். இது பேர் யோக நித்ரா. என்ன பேரு? யோக நித்ரா. யோக நித்ரான்னு தூக்கம் நினைச்சோம் கிடையாது. யோகால நித்திரை, யோக நித்திரை. ஆமா, அது வந்து should be activate our subconscious mind. நம்ம படிச்சதெல்லாம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? சப்கான்ஷியஸ் தான் இருக்கு. ஆமா, அந்த லெவலை நம்ம என்ன பண்றோம்? இம்ப்ரூவைஸ் பண்றோம். நாம ஜெயிச்சிருவோம் சொல்லிட்டே இருக்கோம். ஐயோ நான் ஜெயிப்பேனா, ஐயோ டவுட்டா இருக்கு அப்படி சொல்ல அதுவும் சப்கான்ஷியஸ்ல உட்காந்துரும். ஐயோ நான் படிச்சதெல்லாம் மறந்து போயிட்டு, ஐயோ ஞாபகம். அப்ப நம்ம எதை சொல்லக்கூடாது? நெகட்டிவா பேசவே கூடாது. ஐயோ அவங்க இப்படி தப்பு சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, ஐயோ இது வருமா அது வருமா தெரியாது. இல்ல சொல்றது புரியுங்களா? அப்போ டவுட்ஃபுல்லா இருக்கக்கூடாது. இப்போ இது மாதிரி, இது பேர் என்ன? சவாசன். இது பேர் என்ன? சாந்தி ஆசன். இன்னொரு பேர் என்ன? இதுக்கு ரிலாக்ஸ்டா படுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி படுக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஷுட் பி ஆக்டிவேட். இப்பயும் பிரீதிங் அப்சர்வேஷன் பண்ணலாம். இப்போ ஆசனால முக்கியமான ஆசனம். இந்த ஆசனெல்லாம் பண்ணா, இந்த ஒரு ஆசனா பண்ணா போதும் நம்மளுடைய பேக் பெயினை கண்ட்ரோல் பண்ணலாம். என்னன்னு பார்க்கலாமா? ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த லெக்கை ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த கை ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் இருக்கு. பாடி ரைஸ் ஒரு பாடி. இது பேரு பாலம் நிலை ஆதல். என்ன சொல்றது? ரிப்பீட் பண்ணுங்க. பாலம் நிலை ஆதல். பாலம்னா பிரிட்ஜ், அவ்வளவுதான். பிரிட்ஜ் ஃபோர்ஸ்.
ஒரு 5 செகண்ட் இருங்க, அப்படி டவுன் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ், அவ்வளவுதான். இது பண்ணிட்டாலே உங்களுடைய ஹோல் ஸ்பைனல் கார்டு என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த். ரிலாக்ஸ். எப்படி இந்த செஷன்? Thank you so much all. Wonderful. சார் சிங்கிள் நாஸ்ட்ரில் வச்சு பண்றோம்ல, அப்ப சைனஸ் ரொம்ப தலைவலிக்குது. அதுக்கு என்ன காரணம்? பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றோம்ல, சிங்கிள் நாஸ்ட்ரில் மட்டும் பண்ணா ரொம்ப தலைவலிக்குது. ஓகே, அதுக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. கபாலபாதி பிராணாயாமம். அது பேர் என்ன? கபாலபாதி. நான் படி காட்டுறேன். ஒன்லி எக்ஸலேஷன் மட்டும் பண்ணுங்க. ரைட்டை பிளாக் பண்ணிட்டு லெஃப்ட்ல மட்டும் எக்ஸேல் பண்ணுங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்ஹேல் பண்ணும்போது மட்டும் எக்ஸேல் பண்ணும்போது இன்ஹேல், அதனால தான் எக்ஸேல் மட்டும் பண்ணுங்க. சொல்ற பாயிண்ட் புரிந்துங்களா? தலைவலிக்குது அப்படின்னா எக்ஸலேஷன் மட்டும் பண்ணுங்க. எந்த நாஸ்டல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், எக்ஸேல் மட்டும் பண்ணுங்க. பிளாக்கா இருந்தா எக்ஸலேஷன் மட்டும் பண்ணுங்க. இது பேர் என்ன? கபாலபாதி பிராணாயாமம். வேற என்ன டவுட்? ஓகே, பெயின். ஓகே, வெரி சிம்பிள் ப்ராக்டிஸ். நெக் அண்ட் ஷோல்டருக்கான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னோம்னா கை இப்படி வச்சுருக்கேன், ஸ்பேஸ் இருக்காது, தள்ளி உட்காந்து கை ஓப்பன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நல்லா கவனிங்க, லிசன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8. இப்போ கவனிக்கணும், அப்படியே பொசிஷன் சேஞ்ச் பண்ணாங்க. அப்படியே இப்போ பாருங்க, அவுட்டர்ல இருந்து இன்னர் 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Answer. இப்போ அடுத்தது நெக்குக்கான ஷோல்டர் அப்படின்னு சொல்லும்போது இது பண்ணுறோம். நெக்குக்கான ப்ராக்டிஸ் வெரி சிம்பிள் ப்ராக்டிஸ், எல்லாமே பண்ணலாம். ஆஃப் ரொட்டேஷன் அப், ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ரொட்டேஷன். சின்முத்ரை வச்சுருங்க. சின்முத்ரா கவனிங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் 1, ரைட்ல இருந்து லெஃப்ட் 2, லெஃப்ட்ல இருந்து ரைட் 3 4 5. நியூட்ரல். ரிலாக்ஸ்.